Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's discussion is 2023 NTPC exam Assistant Chemist Trainee. In the question paper 10 questions already discussed. Today 11th to 15 questions. So total of 5 questions. First question, arrange the following events in chronological order with the oldest event being placed first. ஸோ அப்போ நம்ம வந்து தந்திருக்க ஈவெண்ட்டை குரோனலாஜிக்கல் மீன்ஸ் இந்த அதோட கால வரிசை எந்த இயரில் எது அரேஞ்ச் ஆகிருக்கு இந்த வந்திருக்கு அப்படிங்கிறத அதோட கால வரிசை அந்த இயரை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். அந்த இயரில் ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட் ஈவெண்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். அதான் ஓல்டஸ்ட் ஈவெண்ட் பீயிங் பிளேஸ்டு ஃபஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இல்லை ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னது முலிக்கன் ஸ்கேல், தென் ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல், தென் பாலிங் ஸ்கேல். இந்த 3 ஸ்கேல் இருக்குது. அந்த 3 ஸ்கேலில் இது மூணுமே எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. தென் ஆல்ஃப்ரெட் ரோச்சோவும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. தென் பாலிங் ஸ்கேலும் இதை பற்றி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை வச்சு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணது பாலிங். அதான் இன் 1932. அப்போ பாலிங் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது 1932. அதில் லினஸ் பாலிங் இஸ் இன்ட்ரடியூஸ் த பாலிங் ஸ்கேல். இது வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது? எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் பை கம்பேரிங் த ஆக்சுவல் பாண்ட் எனர்ஜி. சம்டைம்ஸ் வந்து இப்போ நமக்கு இந்த குரோனலாஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இதே இந்த மாதிரி கூட கேட்கலாம். அதாவது பாலிங் ஸ்கேல்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பற்றி எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? பாண்ட் எனர்ஜி. Bond energy in a compound with purely covalent bond energy of a constituent atom in their respective molecule. அதாவது பாலிங் ஸ்கேல்னால் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாண்ட் எனர்ஜி. அந்த பாண்ட் எனர்ஜி வந்து ரெண்டு ஒன்று ஹெட்டிரோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல். ஹெட்டிரோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஹெட்டிரோனால் என்னது? டிஃப்ரெண்ட். இது ஒரு காம்பவுண்ட், இது ஒரு காம்பவுண்ட். இதோட பாண்ட் எனர்ஜியை பற்றி இந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்ட் எனர்ஜி, அந்த பாண்ட் எனர்ஜி, அந்த பாண்ட் என்னன்னு சொல்கிறாங்க? பியூர்லி கோவலன்ட் பாண்ட் எனர்ஜி. அதான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். தென் ஹோமோ நியூக்ளியர். ஹோமோ நியூக்ளியர்னால் வந்து சேம் ஆனது ஏ டு ஏ பாண்ட். தென் இன்னொன்று வந்து பி டு பி பாண்ட். ஹோமோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல். அதான் என்ன சொல்கிறாங்க? இது வந்து பாண்ட் எனர்ஜியை பற்றி டிஸ்கஸ் பண்ணது அந்த காம்பவுண்ட் வித் த பியூர்லி கோவலன்ட் பாண்ட் எனர்ஜி ஆஃப் கான்ஸ்டிடியூயன்ட் ஆட்டம் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் மாலிகுல்ஸ். பாலிங் ஸ்கேலில் வந்து ஒரு ஃபார்முலா வந்து அது எந்த ஃபார்முலான்னா வந்து இது வந்து பாண்ட் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தான் அதை வந்து இண்டிகேட் பண்ணது வந்து கைஏ மைனஸ் கைபி. இது வந்து பாலிங் ஸ்கேல் உள்ள ஃபார்முலா. கைஏ மைனஸ் கைபி சீக்வல் 0.208. வந்து 0.208. இது வந்து எனர்ஜி ஆஃப் இது ஹெட்டிரோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல். ஸோ எதனால இது ஹெட்டிரோ நியூக்ளியர்னு சொல்கிறோம்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஏங்கிற காம்பவுண்ட், பி காம்பவுண்ட். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இந்த இது வந்து ஏ பாண்ட் பி தென் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து பாண்ட் எனர்ஜியில் உள்ள ஏ பாண்ட் ஏ. இது வந்து ஹோமோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல். தென் இதுவும் பி பாண்ட் பி, ஹோமோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல். இது ஒரு ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ இதுதான் என்னது? பாலிங் ஸ்கேலோட எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ கைஏ மைனஸ் கைபி சீக்வல் 0.208. இந்த எனர்ஜி இந்த ஏ பாண்ட் பி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து that indicates எனர்ஜி ஏ பாண்ட் ஏ இன்ட்டு பி பாண்ட் பி இந்த ஹோல் பவர் ஹாஃப். அடுத்து இது வந்து இதோட யூனிட் என்ன? கிலோ கேலரி பெர் மோல். கிலோ கேலரி பெர் மோல். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கூட ஒரு ஃபார்முலா இருந்திருப்பாங்க. எப்படின்னா கைஏ மைனஸ் கைபி சீக்வல் 0.102. இந்த வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூ தந்து அதுக்கப்புறம் இதை அப்படி எழுதியிருக்காங்க. இந்த பாண்ட் எனர்ஜி கைஏ மைனஸ் பி ஏ பாண்ட் பி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பாண்ட் ஏ இன்ட்டு பி பாண்ட் பி ஹாஃப் போட்டு இந்த 102 வந்துச்சுன்னா அதோட யூனிட் என்னென்னா கிலோ ஜூல் பெர் மோல். ஓகே, ஸோ அப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பாலிங்னா அவர் வந்து பாலிங் ஸ்கேல் 1932. ஓகே, தென் அது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ்ல உள்ள பாண்ட் எனர்ஜியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. அந்த பாண்ட் எனர்ஜியில் என்ன இருக்கும்? கோவலன்ட், பியூர்லி கோவலன்ட் பாண்ட் எனர்ஜி. தென் அதில் ஹெட்டிரோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல், தென் ஹோமோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல். ஸோ அதோட ஃபார்முலா
கிலோ கேலரி பெர் மோல்னா வந்து என்ன வேல்யூ, தென் கிலோ ஜூல் பெர் மோல்னா அது என்ன வேல்யூ அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அப்போ இது என்னது பாலிங் ஸ்கேல். தென் நெக்ஸ்ட் வந்து அந்த ராபர்ட் முலிக்கன் ப்ரொப்போஸ்ட், அதாவது முலிக்கன் ஸ்கேல். அதுக்கு அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா முலிக்கன் ஸ்கேல். ஓகே, ஸோ அப்போ முலிக்கன் ஸ்கேலில் வந்து முலிக்கன் ஸ்கேலில் என்னென்னா இந்த ராபர்ட் முலிக்கன் ஹேஸ் ப்ரப்போஸ்ட் இன் த முலிக்கன் ஸ்கேல். அப்போ இது வந்து இவங்க எப்போ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா வந்து 1934. அப்போ பாலிங் வந்து 1932, இது வந்து முலிக்கன் ஸ்கேல் வந்து 1934. இது வந்து சஜஸ்ட் அப்ரோச் த எலக்ட்ரோ நெகட்டிவ் பேஸ்ட் ஆன் அயனைசேஷன் எனர்ஜி தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதான் இது என்னென்னா இந்த முலிக்கன் ப்ரொப்போஸ் த முலிக்கன் ஸ்கேல் டிஃபைனிங் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ்னா அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது. அயனைசேஷன் எனர்ஜியோட ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜிக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் ஆவரேஜ் எடுத்தால் கிடைக்கிறது தான் என்னது முலிக்கன்ஸோட எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ. இது வந்து முலிக்கன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு த ஆவரேஜ் மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் ஆஃப் அண்ட் இந்த ஆட்டம்ஸோட ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகே, அதோட ஆவரேஜ் தான் என்னன்னு சொல்கிறாங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பாலிங் ஸ்கேல் வந்து பாண்ட் எனர்ஜியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. முலிக்கன் ஸ்கேல் வந்து 1934 வந்து இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்கோம், அயனைசேஷன் எனர்ஜி தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ சப்போஸ் வந்து இப்படி கேட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு போடுறத விட வந்து முலிக்கன், அதாவது கை தட் இண்டிகேட்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், அதோட முலிக்கன்ஸோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ முலிக்கன்ஸ் வேல்யூ வந்து இதில் இருந்திருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்னென்னா பாலிங் ஸ்கேலை கம்பேர் பண்ணுறோம். அப்போ பாலிங் ஸ்கேல் இதை கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா இந்த முலிக்கன் ஸ்கேல் இருக்குது, அந்த முலிக்கன் ஸ்கேல் அப்படியே எழுதி முலிக்கன் ஸ்கேல் அப்படியே எழுதி அதுலேருந்து 2.8 டிவைட் பண்ணுறோம். அதாவது சம்டைம்ஸ் இது கூட கேட்கலாம்னா பாலிங் ஸ்கேலையும் முலிக்கன் ஸ்கேல்லையும் வந்து ரிலேட் பண்ணோம்னா பாலிங் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் முலிக்கன் ஸ்கேலில் வந்து அந்த முலிக்கன் ஸ்கேல்லேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை 2.8 டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் இந்த பாலிங் ஸ்கேல். அப்போ வந்து நமக்கு இந்த கை எம்க்கு என்ன வேல்யூ இருக்குது இருக்கா, அயனைசேஷன் எனர்ஜி 1 + எலக்ட்ரான் அஃபினிட்டி by 2 இருக்குது. தென் இந்த 2.8 இருக்குது. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், அயனைசேஷன் எனர்ஜி 1 + எலக்ட்ரான் அஃபினிட்டி டிவைடட் பை 5.6. இது என்னது வந்து பாலிங் ஸ்கேலோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ அப்போ இப்படி இது கூட கேட்கலாம். அப்போ இது வந்து கை பி ஈக்குவல் EI இந்த ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ அஃபினிட்டி அண்ட் இந்த எலக்ட்ரான் அயனைசேஷன் எனர்ஜி தென் எலக்ட்ரோ அஃபினிட்டி டிவைடட் பை 5.6. ஓகே, இந்த 1 minute. இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், வந்து இது முலிக்கன் ஸ்கேல், இந்த முலிக்கன் ஸ்கேல். இதே பாலிங் ஸ்கேல்னா கைபினா ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி ப்ளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி டிவைடட் பை 5.6. இது வந்து பாலிங் ஸ்கேலோடது. ஓகே, தென் இதை வந்து சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா த முலிக்கன்ஸ் வேல்யூ இஸ் அப்ராக்சிமேட்லி வந்து 2.8 டைம்ஸ் ஆஃப் த பாலிங்ஸ் வேல்யூ. முலிக்கன்ஸ் வேல்யூ இருக்கா, முலிக்கன்ஸ் வேல்யூ is approximately 2.8 times of பாலிங்ஸ் வேல்யூ. அப்போ இதுதான் அதோட ரிலேஷன்ஸ். முலிக்கன்ஸ்னால் அது 2.58 இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, கை எம் என்னவாக இருக்கும், கை எம் இஸ் ஈக்குவல் டு கை பி இன்ட்டு 2.8. அதுதான் த முலிக்கன் ஸ்கேல் இஸ் அந்த 2.8 டைம்ஸ் ஆஃப் பாலிங் ஸ்கேல். ஓகே, ஸோ இதுதான் இதோட ரிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது எப்போ கொண்டு வந்தது, முலிக்கன் ஸ்கேல் 1934. ஓகே, தென் லாஸ்ட்டு ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல். ஓகே, ஸோ இது பார்ப்போம். ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல் இது வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன் 1958. ஓகே, இந்த ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல் சம்மில் ஆல்ரெட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஆல்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல் போட்டிருப்பாங்க, சில இதில் ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல். ஓகே, இது வந்து இந்த ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வாஸ் டிட்டர்மைன்ட் பை அப்டைனிங் கோவலண்ட் ரேடியை யூஸிங் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி. இது வந்து எக்ஸ்ரேயில் யூஸ் பண்ணக்கூடிய
வந்து கோவலன்ட் ரேடியை அதை பற்றியும் நாட் ஒன்லி அது மட்டும் நாட் ஒன்லி த கோவலன்ட் ரேடியை இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை பற்றி பேசுகிறேன். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆன் த வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்போது என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு பாலிங் ஸ்கேல்னால் பாண்ட் எனர்ஜி, தென் முலிக்கன் ஸ்கேல்னால் எலக்ட்ரான் அயனைசேஷன் எனர்ஜி, தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி, தென் ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல்னால் த கோவலன்ட் ரேடியை யூஸிங் எக்ஸ்ட்ரோகிறிஸ்டலோகிராஃபி, தென் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆன் த வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே, ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே, அதுதான் என்ன சொல்கிறதுனா ஆல்ஃப்ரெட் ரோச்சோ ஸ்கேல் calculating electronegativity based on the electrostatic force using covalent radii determined from எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியில் இருக்கக்கூடிய கோவலன்ட் ரேடியை, தென் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இது சொல்கிறது ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல். அதோட ஃபார்முலா என்னென்னா கைனா தட் இண்டிகேட்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஏஆர்னா ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோஸ். இது 0.359 into Z effective by R square, that is covalent radii, plus 0.744 Z effective by R square plus 0.744. Okay, so R that is covalent radii experiment in and on the covalent radii ஆம்ஸ்ட்ராங்கில் சொல்லியிருக்கு. which அடுத்து Z effectiveனா the effective nuclear charge experienced by valence electrons estimated by using Slatter's rule. then இந்த வேல்யூ இருக்கா 0.359 0.744 is an empirical constant closely matched பாலிங்ஸ் கிளாசிக் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிலிக்கான் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் என்ன? சிலிக்கான் இது 14. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 தென் 3s2 3p2. ஸோ அப்போது இதில் இது ஃபஸ்ட்டு செல், இது செகண்ட் செல், இது தேர்ட் செல். ஸோ இதை நம்ம எதில் கண்டுபிடிக்கலாம்? இசட் எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதில் தான் இசட் எஃபெக்டிவ் அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ இசட் எஃபெக்டிவ் ஃபார்முலா இந்த இசட் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எஸ். ஸோ ஸ்லாட்டர்ஸ் ரூல் எப்படி? ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கண்டுபிடிக்கணும். எஸ்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இது என்னன்னு வச்சுட்டு இது n, இது n-1, இது n-2 செல். ஓகே, 3னா n is equal to 3. இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் n is equal to 2, n-1 is equal to n-2 is equal to 1 செல். அப்போ ஃபஸ்ட்டு எஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறோம். எஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ எண்ணில் எத்தனை இருக்குது? 3. தேர்டு செல்லில் எண்ணுக்கு 4 இருக்குது. 2 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான். ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்டுக்கு ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா 3, அதோட வேல்யூ 0.35 ஃபஸ்ட்டு என் செல்னால். தென் செகண்ட் எத்தனை இருக்குது? 8 எலக்ட்ரான்ஸ். ஓகே, தென் செகண்ட்னால n-1 அப்படிங்கிறதுனால அதில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஆயிடுது. அதோட வேல்யூ 0.85. தென் ரிமைனிங் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 into 1 n-2 செல்னால் அதுக்கு 1. ஸோ இதை நம்ம இந்த 0.35 இருக்கா இதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா 1.05. தென் இதுக்கு மல்டிப்ளை பண்ணோன்னா 6.80. தென் இது 2.00. இதற்கு கிடச்சி 9.85. ஸோ இதுதான் எஸ் வேல்யூ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் 9.85. அப்போ இசட் எஃபெக்டிவ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இசட்னா அட்டாமிக் நம்பர் என்னது? 14 minus 9.85 is equal 4.15. இதுதான் என்னது? இசட் எஃபெக்டிவ் வேல்யூ. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். கைனா எலக்ட்ரோநெகட்டிவ் இன் ஆல்ஃப்ரெட் ரோச்சோ ஸ்கேல் 0.359. இன் சிலிக்கானுக்கு இசட் எஃபெக்டிவ் வேல்யூ 4.15 டிவைடட் பை இப்போ ரேடியஸ் வேல்யூ நம்மளை அந்த கொஸ்டினில் நமக்கு தந்திருப்பாங்க. இப்போ இந்த இதில் 1.175 அப்படின்னு இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் இன்ட்டு நாட் இன்ட்டு ப்ளஸ் சைன் தானே இருக்குது. அப்போ ப்ளஸ் 0.744. ஸோ அப்போ இது நமக்கு கிடச்சின்னா லாஸ்ட்டில் என்ன கிடைக்கணும்? 1.73 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல். ஓகே, ஸோ அப்போ நமக்கு குரோனலாஜிக்கல் அடிப்படி ஃபஸ்ட்லேருந்து என்ன வந்திருக்கும்? 9 இந்த பாலிங் ஸ்கேல். அப்போ ஃபஸ்ட்டு சி, அப்போ இந்த 2ல் இருக்குது ஏதோ ஒன்று. அடுத்து செகண்ட் ஏ, சிக்கு அடுத்து ஏன்னா அப்போ 2 தான். ஓகே, தென் பி, மூணாவது ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல். அப்போ ஆன்சர் 2
CAB. Okay, next. Question number 12. The following data shows comparison of theoretical lattice enthalpy and calculated using Born-Haber cycle. ஸோ வந்து தந்திருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் லேட்டஸ் என்தால்பியையும் தென் Born-Haber cycle இந்த Born-Haber lattice enthalpy, that is எக்ஸ்பிரிமெண்டல் lattice enthalpy, எக்ஸ்பிரிமெண்டலாக கிடைக்கக்கூடிய lattice enthalpy, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த தந்திருக்கக்கூடிய டேட்டாவில் எது வந்து எந்த அசம்ஷன் வந்து ட்ரூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், தியரிட்டிக்கல் லேட்டஸ் என்தால்பினா என்ன, Born-Haber lattice என்தால்பினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து தியரிட்டிக்கல் லேட்டஸ் என்தால்பி வந்து இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் எதுலேருந்து எடுக்கிறோம், இந்த தியரிட்டிக்கல் இது வந்து Born-Landay ஈக்குவேஷன், Born-Landay ஈக்குவேஷன், தென் Hubstinski ஈக்குவேஷன், Hubstinski ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி தான் லேட்டஸ் என்தால்பியை தியரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி தந்திருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து பியூர்லி அயானிக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ தியரிட்டிக்கல் லேட்டஸ் என்தால்பி இஸ் பேஸ்ட் ஃப்ரம் Born-Landay, தென் the Hubstinski equation, okay, is calculated based on the purely ionic. Then Born-Haber cycle, the Born-Haber cycle is experimental value. இது வந்து என்னது, ஒரு எக்ஸ்பிரிமெண்டலான வேல்யூ இஸ் டிட்டர்மைன்டு பை தெர்மோடைனமிக் டேட்டா. அந்த டேட்டாவை வச்சு தான் இது கண்டுபிடிப்போம். அதான் இது எக்ஸ்பிரிமெண்டல், இது தியரிட்டிக்கல். ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் மீன் பை Born-Landay ஈக்குவேஷன். ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், Born-Landay ஈக்குவேஷன். Born-Landay ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் இதில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னும் நம்ம இப்போ எழுதக்கூடிய எக்ஸாமில் Born-Landay ஈக்குவேஷன்னா என்னன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது அந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்னென்னா U, that is lattice energy, equal N0 A Z plus then Z minus E squared divided by 4 pi epsilon naught then R naught 1 minus 1 by n. This is the Born-Landay equation. Simple அதை எப்படி எழுதிக்கலாம், U is nothing but lattice energy. Okay, then this directly proportional to இந்த சார்ஜுக்கு directly proportional, Z minus Z இந்த ப்ளஸ்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாகவும், ரேடியஸ் அந்த R0 அதோட இந்த சைஸுக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாகவும் இருக்குது. ஓகே, ஸோ அது என்னது, Born-Landay ஈக்குவேஷன். தென் U is nothing but U is nothing. U is what? Lattice energy. Okay, then N is nothing but Born exponent. என்னது, Born exponent. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ NaCl இந்த கிறிஸ்டலுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ Na ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ். ஸோ அப்போ Na அதோட அட்டாமிக் நம்பர் என்னது, 11. ஸோ அப்போது இந்த Na ப்ளஸ்னால் 1 மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ 1s2 2s2 2p6 3s1 இருந்தது, இது போயிடும். ஓகேனா ஒரு எலக்ட்ரானை அது லாஸ் பண்ணுது. ஸோ அப்போ வந்து இந்த 2s2 2p6 இது என்னது, நியான். இது வந்து நியான்கிற இந்த நியான் அதோட அட்டாமிக் நம்பர் இருக்குது, அது 8 ப்ளஸ்னால 1 மைனஸ் பண்ணணும். Na ப்ளஸ் தானே இருக்குது, Na ப்ளஸ். ஸோ அப்போ 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 7. தென் என்ன, Cl மைனஸ். இது வந்து 1s2 2s2 2p6 then 3s2 3p5. அப்போ தேர்ட் செல்லில் 8 எலக்ட்ரான் இந்த ஆர்கானில் உள்ளது. அப்போது இந்த ஆர்கான் அந்த இனர்ட் செல்லில் ஆர்கான் வருது, அதோட ஆக்டெட் ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் 8. இங்கே மைனஸ் போட்டிருக்கனால ஒரு எலக்ட்ரான் அதை அக்செப்ட் பண்ணுது. ஸோ அப்போ 9. அப்போ 8 9 வந்து சோடியமுக்கு 7, குளோரினுக்கு 9 டிவைடட் பை 2 எலக்ட்ரான் 2 மெட்டல் தானே, இந்த 2 ஆட்டம் தானே. ஸோ அப்போ 8 இந்த 16/2 is equal to 8. இப்படி தான் n கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ 8 is equal n is equal to 8. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு n கண்டுபிடிச்சாச்சு, இந்த U கண்டுபிடிச்சாச்சு. தென் N0 இஸ் அவோஹாட்ரோ நம்பர், அவோஹாட்ரோஸ் நம்பர். ஓகே, அந்த வேல்யூ வந்து அந்த அவோஹாட்ரோஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ வந்து 6.022 × 10⁻23 மோல் பவர் -1. ஓகே, தென் A இஸ் நத்திங் பட் மெட்டிலன் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ வந்து ஃபார் ராக்ஸால்னா இப்போ NaCl நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ NaClக்கு அதோட வேல்யூ 1.74. ஓகே, தென் Z ப்ளஸ்
தென் Z மைனஸ். இது ரெண்டுமே சார்ஜ் ஆஃப் த அயான்ஸ், சார்ஜ் ஆஃப் த அயான்ஸ், சார்ஜ் ஆஃப் த அயான்ஸ். இப்போ வந்து +1 இஸ் ஃபார் Na. Naக்கு வந்து Na ப்ளஸுக்கு +1, -1 ஃபார் Cl மைனஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெக்னீசியம் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். மெக்னீசியம் ஆக்சைடுக்கு இது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிஜன் -2. அப்போ இதுக்கு எப்படி எழுதிக்கணும்? +2 ஃபார் Mg, then -2 for O. ஸோ அது எழுதுகிறோம், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட்டு E இஸ் நத்திங் பட் எலிமெண்டல் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். எலிமெண்டல் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ என்னது? 1.602 × 10⁻−19 கூலும். ஓகே, தென் இந்த வேல்யூ என்னது? 4πε0 இருக்கா? இந்த 4πε0, 4πε0 is nothing but permittivity of free space constant. அதோட வேல்யூ என்னன்னா 1.112 × 10⁻−10 c² ஜூல் மீட்டர். இதை வந்து 10⁻−10 என்ன எழுதிக்கலாம்? ஆம்ஸ்ட்ராங் எழுதிக்கலாமா? ஓகே, தென் R0 இஸ் ஈக்குவல், இந்த ஈக்குலிபிரியம் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் தான் R0. அதோட வேல்யூ வந்து 2.81 × 10⁻−10 மீட்டர், அப்படி இல்லைன்னா 2.81 ஆம்ஸ்ட்ராங் அப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் என்னது? Born-Landé ஈக்குவேஷன். ஓகே, ஸோ நம்ம இது எது படி படிச்சிருக்கோம்? தியரிட்டிக்கலாக 2 வந்து தியரிட்டிக்கல் பேஸ் பண்ணி 2. ஒன்று வந்து Born-Landé ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து ஹபுஸ்டின்ஸ்கி. இப்போ நம்ம அடுத்து Born-Landé ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இனி என்ன பார்க்க போகிறோம்? ஹபுஸ்டின்ஸ்கி ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஹபுஸ்டின்ஸ்கி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுன்னா, lattice energy, that is U is equal to kV Z plus then Z minus divided by R plus R minus, and இந்த R plus R minus, then 1 minus D divided by R plus R minus. இப்போ இந்த K, இந்த வேல்யூ வந்து இந்த Kக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னா 1.202 × 10⁵. அடுத்து V, இந்த V அப்படி தான் இருக்குது. தென் Z plus Z minus divided by R plus R minus, that is internuclear distance between the atoms, then 1 minus D and R plus R minus. இந்த D என்னது? diameter. அது வேல்யூ என்னவா இருக்கலாம்னா 34.5. இன்னும் இந்த V இருக்கா? இந்த V is nothing but number of ions per unit cell. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த NaCl இல்லை எத்தனை அயான்ஸ் இருக்குது? Na1 Cl1, ஸோ அப்போ 2. இதே Ca கால்சியம் ஃப்ளூரைட், இதில் இது 1, ஃப்ளூரைடில் 2 இருக்குது, ஸோ அப்போ டோட்டலாக 3. இதுதான் V is equal to number of ions per unit cell. The value is nothing but 34.5. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம ஹபுஸ்டின்ஸ்கி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம தியரிட்டிக்கலாக லாட்டஸ் எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து என்னது? வந்து இந்த தியரிட்டிக்கல். அதே எக்ஸ்பிரிமெண்டலாக கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா பார்ன்-ஹேபர் சைக்கிள். என்னது? பார்ன்-ஹேபர் சைக்கிளில் நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம். பார்ன்-ஹேபர் சைக்கிள் சோடியம் குளோரைட் இப்போ ரெடி பண்ணுறோம். சோடியம் அது வந்து என்ன இருக்கும்? சாலிட். தென் குளோரைட் இஸ் கேஸ், சோடியம் குளோரைட். ஸோ வந்து NaClன்னு இருக்குன்னா இது எப்படி பிரிக்கலாம்? Naவாகவும் Clனா Cl தனியாக ஒரு காம்பவுண்ட் கிடையாது, அது ஒரு கேஸ் வந்து மாலிகூல். ஸோ மாலிகுலருக்கு இதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஹாஃப் போட்டிருக்கோம். அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் Cl இருக்கும், அதனால தான் ½ Cl. தென் சேஞ்ச் இன்
இந்த enthalpy formation. What we get இந்த 2 இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு NaCl கிடைக்கும். இது வந்து என்னது ஒரு சாலிட் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த சாலிடை நம்ம என்னவா மாற்றுறோம்னா கேஸாக மாற்றுறோம். ஸோ அப்போ சோடியம் சாலிட் இஸ் கன்வெர்டட் இன்டு கேஸ். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன போடணும், சாலிடை கேஸாக மாற்றுறதுக்கு சப்ளிமேஷன். ஸோ இந்த சப்ளிமேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சோடியம் இப்போ கேஸாக இருக்குது, இந்த சோடியம் வந்து கேஸாக இருக்குது. இது என்ன ஆகணும் அப்படின்னா வந்து அயான் ஆகணும், Na ப்ளஸ் சார்ஜ். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, தென் இந்த குளோரின் இஸ் டிசோசியேஷன் டிசோசியேஷன் நடக்கும்போது, ஹாஃப் டிசோசியேஷன் நடக்கும்போது இந்த டூ கேன்சல் ஆகிட்டு என்ன நடக்கும், Cl. Cl இந்த Cl Cl மைனஸாக கன்வெர்ட் பண்ணால் அயன் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக Na இந்த Cl கிடைக்கும். அதுதான் என்னது, லாட்டிஸ் எனர்ஜி. அப்போது நம்ம வந்து டெல்டா ஹெச்எஃப்னு என்ன எழுதிக்கலாம், டெல்டா ஹெச்எஃப் தட் இஸ் சேஞ்ச் இன் என்தால்பி ஃபார்மேஷன். இது ஈக்குவல் இந்த முதல்ல டெல்டா ஹெச் சப்ளிமேஷன் ப்ளஸ் அயனைசேஷன் எனர்ஜி ப்ளஸ் ஹாஃப் டிசோசியேஷன் ப்ளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி தென் வந்து லாட்டிஸ் என்தால்பி தட் இஸ் எனர்ஜி. ஓகே, தென் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம U கால்குலேட் பண்ணுறோம். அப்போ U லாட்டிஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டெல்டா ஹெச்எஃப். தென் இங்கே இருக்கிறதெல்லாம் மைனஸில் வந்துடும், டெல்டா ஹெச் சப்ளிமேஷன் தென் அயனைசேஷன் எனர்ஜி தென் ஹாஃப் டிசோசியேஷன். சாரி, இது எல்லாமே என்னவாக இருக்கும், மைனஸ். இது எல்லாமே இந்த டேர்ம் எல்லாமே இங்கே வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ ஹாஃப் டிசோசியேஷன் தென் ஹாஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகே, ஸோ இந்த டெல்டா ஹெச்எஃப் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன இது வந்து கால்குலேட் பண்ணும்போது லாட்டிஸ் என்தால்பி இஸ் ஈக்குவல் -788 கிலோஜூல் பெர் மோல். இது எதுக்கு, ஃபார் NaCl கிறிஸ்டல். NaCl கிறிஸ்டலுக்கு கால்குலேட் பண்ணுறோம். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, இது மெயினாக வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ, எக்ஸ்பெரிமெண்டலாக இது கால்குலேட் பண்ணியிருக்கோம் தான். அப்போ நம்ம வந்து இப்போ லாட்டிஸ் என்தால்பினா எப்படி, இந்த தியரிட்டிக்கலாக பான்லேண்டே இந்த அப்ஸ்டன்சி ஈக்குவேஷன் பார்த்தாச்சு, தென் ஹேபர் சைக்கிள் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம NaCl கிறிஸ்டலுக்கு நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதே தான் ப்ரொசீஜர் Cl, இந்த லித்தியம் குளோரைட் தென் கேட்மியம் அயோடைட். ஓகே, ஸோ அப்போ இந்த வேல்யூ தந்திருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ தந்துட்டு இப்போ நமக்கு இந்த லித்தியம் குளோரைடையும் இதெல்லாம் லித்தியம் குளோரைடில் 0.8 டிஃப்ரென்ஸ் இருக்குது, சோடியம் குளோரைடில் 0.0. இந்த ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், இதுக்கு இடையில் வந்து எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, 0 தான் டிஃப்ரென்ஸ். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 0.8 தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, டிஃப்ரென்ஸ் வந்து என்னவா இருக்குது, கம்மியாக தான் இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த லித்தியம் குளோரைட் அண்ட் சோடியம் குளோரைட் ஷோஸ் a very low difference. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ திஸ் க்ளோஸ் அக்ரிமெண்ட், இது வந்து க்ளோஸ், இந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் திஸ் க்ளோஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் the theoretical is purely ionic model. Then and experimental value proves that the bonding in this compound is almost purely ionic. இது என்னன்னு சொல்லுது, purely ionic. ஏன்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது என்னன்னு சொல்கிறோம், பியூர்லி அயானிக். பிகாஸ் இதோட வந்து வேல்யூ பர்சன்டேஜ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல வந்து வெரி லோ, ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ கம்மியான டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்பெரிமெண்டலாகவும் அப்படி தான் இருக்குது, தியரிட்டிக்கலாகவும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த கம்மியான டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அது வந்து பியூர்லி அயானிக். பட் கேட்மியம் அயோடைட் இருக்கா இஸ் அ லார்ஜ் டிஃப்ரென்ஸ் வந்து லார்ஜ் இருக்குது, 22.6%. இட் இண்டிகேட்டிங் த சிக்னிஃபிகண்ட் கோவலன்ட் கேரக்டர் டியூ டு போலரைசேஷன். இது வந்து என்னது, கோவலன்ட் கேரக்டர். கோவலன், இது அயானிக், இது கோவலன் கேரக்டர். ஓகே, ஸோ அப்போ நமக்கு அது அயானிக் தெரிஞ்சிச்சு, இது கோவலன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, க்ளோஸ் அக்ரிமெண்ட் இன் தியரிட்டிக்கல் அண்ட் Born-Haber lattice என்தால்பி வேல்யூ கன்ஃபார்ம்ஸ் பாண்டிங் இன் த காம்பவுண்ட் இஸ் பியூர்லி அயானிக். இது வந்து கரெக்ட் தான். க்ளோஸ் அக்ரிமெண்ட் ரெண்டு கோடில் ரெண்டு வேல்யூ டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது நம்ம வந்து பியூர்லி அயானிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து லோ அக்ரிமெண்ட் வந்து இன் தியரிட்டிக்கல் அண்ட் Born-Haber வேல்யூ இஸ் கன்ஃபார்மிங் வந்து லோ அக்ரிமெண்ட் இல்லை, அது வந்து க்ளோஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது ராங். தென் க்ளோஸ் அக்ரிமெண்ட் இன் தியரிட்டிக்கல் அண்ட் Born-Haber lattice என்தால்பி அது வந்து க்ளோஸான வேல்யூஸ் தான். இந்த காம்பவுண்ட் இட்ஸ் ஹையர், இந்த க்ளோஸ் அக்ரிமெண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து
பியூர்லி அயானிக்காக தான் இருக்கணும், நாட் கோவலன்ட் கேரக்டர். அப்போ இதுவும் ராங் தான். ஓகே, தென் லோயர் அக்ரிமெண்ட்னாலே அது தப்பு. வந்து இந்த க்ளோஸ் அக்ரிமெண்ட், the theoretical and von Haber lattice enthalpy values is confirmed. The cadmium iodide is higher degree of ionic. இந்த cadmium இது வந்து அயானிக் கேரக்டர் கிடையாது. இது லோயர் அக்ரிமெண்ட் வந்து cadmium iodide கரெக்ட் தான், பட் இது வந்து அயானிக் கேரக்டர் கிடையாது, இது வந்து கோவலன்ட் கேரக்டர். ஸோ இதுவும் ராங் தான். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 1ல் இருக்கிறது தான். The close agreement in theoretical and von Haber lattice enthalpy values confirm the bonding in the compound is purely ionic. Question number 13. Read the below statement and select the correct response with the most appropriate reasoning. வந்து தந்திருக்கக்கூடியதில் எது கரெக்டான, தந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து பாயிண்ட் கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்ன தந்திருக்காங்க? The solubility of group 1 compounds generally decreases down the group. ஸோ அப்போ வந்து முதல்ல குரூப் 1 மெட்டல் எதெல்லாம் அப்படின்னா, குரூப் 1 மெட்டல் என்னெல்லாம் வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், தென் ருபீடியம், சீசியம். இதுதான் குரூப் 1 மெட்டல். ஸோ இந்த மெட்டல் டாப்லேருந்து இந்த டவுன் த குரூப், இது டவுன் த குரூப். அப்போ போக போக என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது டிக்ரீஸ் ஆகுது? அதோட சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இது கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல நமக்கு சாலிபிலிட்டின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்டரில் நமக்கு அதை அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ சாலிபிலிட்டி என்னது? சாலிபிலிட்டி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். சாலிபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ரேஷன் எனர்ஜி, then inversely proportional to lattice energy. அப்போ இந்த solubility இருக்கலாம், அந்த solubility depends upon 2 factor. இந்த 2 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன் இஸ் ஹைட்ரேஷன் எனர்ஜி, another one is lattice enthalpy. ஓகே, ஸோ அப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜி தென் lattice enthalpy இதை பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? solubility is directly proportional to hydration energy but inversely proportional to lattice energy. ஓகே, ஸோ அப்போ இப்போ நமக்கு வந்து சாலிபிலிட்டி ஆர்டர்னால் இதில் என்ன அப்படின்னா, ஆஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன், இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது ஒரு கேட்டையான், இது ஒரு ஆனையான். இந்த ரெண்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை. ஆனால் இது ஒரு கேட்டையான், இது ஒரு ஆனையான். அப்போ as the difference between the radius of cation and anion increase ஆகணும். இதோட டிஃபரன்ஸ் இதுக்கு வந்து இன்க்ரீஸாக இருக்கும், இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்? வந்து லோவாக இருக்கும். அதான் அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதான் the difference between the radius of cation and anion increases, solubility இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து டிஃப்ரென்ஸ் கம்மி, ஸோ அப்போ சாலிபிலிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிஃப்ரென்ஸ் கேட்டையானும் ஆனையானோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால், அந்த கேட்டையான் ஆனையானோட ரேடியஸோட டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து போத்தா சேம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ அதோட இந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸோ அப்போ சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு குரூப் மெட்டல் தான் இருந்திருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு குரூப் மெட்டல் என்னலாம்? ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட் வந்து இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், தென் சீசியம். இது வந்து சாலிபிலிட்டி ஆர்டரில் நம்ம பார்க்குறோம். வந்து 17th குரூப் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், தென் அயோடின். ஓகே, ஸோ அப்போ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடைடு இதெல்லாம் இருக்கா? இதில் ஃப்ளூரைடு, OH ஐந்து ஹைட்ராக்சைடு, இது ரெண்டுமே ஸ்மாலர் அயான். இதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம்? ஸ்மாலர் அயான்ஸ். தென் ரிமைனிங் இருக்கிறது அது கூடால சல்ஃபைட் அயான், ஒரு சல்ஃபர் 4 ஆக்சிஜன் மாலிகுல். ஓகே, சல்ஃபேட் அயான், தென் கார்போனேட் அயான், ஓகே, தென் குளோரைட் அயான், தென் நைட்ரேட் அயான். இது எல்லாமே என்னது? இது ஸ்மாலர் ஆனையான், இது லார்ஜர் ஆனையான், இந்த லார்ஜர் ஆனையான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து லித்தியம் ஃப்ளூரைட், லித்தியம் குளோரைட், லித்தியம் புரோமைட், லித்தியம் அயோடைடை ரியாக்ட் பண்ணோம்னா என்ன நடக்குதுன்னா, இப்போ இது என்ன பார்த்தோம்? எதெல்லாம் ஸ்மாலர் ஆனையான்? ஃப்ளூரைடும் ஹைட்ராக்சைடும். எதெல்லாம் வந்து லார்ஜர் ஆனையான்? அயோடைட், சல்ஃபைட் ஆனையான், கார்போனேட் ஆனையான், குளோரைட் ஆனையான், நைட்ரேட் ஆனையான். இது எல்லாமே வந்து லார்ஜர் ஆனையான். இப்போ இந்த லித்தியம் ஃப்ளூரைட், தென் சோடியம் ஃப்ளூரைட், தென் வந்து இந்த
sodium fluoride, then potassium fluoride, then rubidium fluoride, then cesium fluoride. இந்த ஃபஸ்ட்டு குரூப் மெட்டல் எல்லாமே இந்த ஃப்ளூரைடு கூட ரியாக்ட் ஆகிருக்கு. அப்படி ரியாக்ட் ஆகும்போது இப்போ லித்தியம் இருக்குது. லித்தியமோட சைஸ் சின்னதாக இருக்கும், அப்புறம் போக போக பிகர் சைஸாக இருக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு லித்தியம் ஸ்மால் சைஸ், ஃப்ளூரின் என்னது ஸ்மால் சைஸ் தான், ஏன்னா ஸ்மாலர் ஆனையான். அப்போ இந்த ரெண்டு கடையில் சாலிபிலிட்டி என்னவாக இருக்கும், லோவாக இருக்கும். இனி இதே சீசியம் பார்க்குறோம். சீசியம் வந்து பிக்கர் சைஸ், ஃப்ளூரின் வந்து ஸ்மாலர் சைஸ். அப்போ இதோட இந்த டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும், இந்த கேட்டையான் ஆனையான் ரேடியஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸாக இருக்கும். இந்த சாலிபிலிட்டி இன்க்ரீஸாக இருக்கும், ஏன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னது அதிகம். இது கேட்டையான் சைஸ், இது ஆனையான் சைஸோட டிஃப்ரென்ஸ் அதிகம். ஸோ அப்போது இது வந்து இதோட இன்க்ரீஸிங் ஆர்டர். அடுத்து இதே இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த OH இருக்குல்ல, அந்த லித்தியம் OH, இந்த லித்தியம் OH, lithium hydroxide, then sodium hydroxide, then potassium hydroxide, then rubidium hydroxide, then cesium hydroxide. இந்த இருக்கா. இனி இப்போ இதுக்கு சைஸ் பார்க்குறோம். லித்தியம் வந்து இந்த இருக்குது ஸ்மாலர் சைஸ், ஹைட்ராக்சைடு வந்து ஸ்மாலர் ஆனையான், அப்போ அதோட சைஸும் ஸ்மாலர் தான். இது சீசியம் வந்து பிக்கர் சைஸ், தென் ஹைட்ராக்சைடு ஸ்மாலர் ஆனையான். ஸோ அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து அதிகம், அப்போ இதோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸாக இருக்கும், இதோட சாலிபிலிட்டி வந்து லோவாக இருக்கும், ஏன்னா இதோட டிஃப்ரென்ஸ் கம்மி. ஸோ அப்போ இதுதான் அதோட ஆர்டர். புரிஞ்சு? ஓகே, இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஒரு எக்ஸாம்பிள், இந்த லித்தியம் இந்த சல்ஃபேட் கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ லித்தியம் sulfate, then sodium sulfate, then potassium sulfate, then rubidium sulfate, then cesium sulfate. இது கூடலாம் ரியாக்ட் ஆகும். இதுக்குள்ளே ரியாக்ட் பண்ணும்போது இந்த லித்தியம் வந்து என்னது ஸ்மால் சைஸ், சல்ஃபேட் லார்ஜர் அயான். இதே வந்து சீசியம் பார்க்குறோம். சீசியம் என்னது பிக்கர் சைஸ், சல்ஃபேட் லார்ஜர் அயான், ரெண்டுமே லார்ஜர் சைஸ். ஸோ அப்போ ரெண்டுமே லார்ஜர் சைஸ்னால் இதில் டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. அப்போ அதோட சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, இதுக்கு வந்து சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஆர்டர். ஓகே, இது இன்னொன்று. இப்போ இந்த லித்தியம் இருக்கா, இன்னொரு லார்ஜர் அயனில் ஒன்று குளோரைட், லித்தியம் குளோரைட், தென் சோடியம் குளோரைட், தென் பொட்டாசியம் குளோரைட், தென் ருபீடியம் குளோரைட், தென் சீசியம் குளோரைட். இதுக்குள்ளே பண்ணும்போது லித்தியம் வந்து ஸ்மால் சைஸ், குளோரைட் பிக்கர் சைஸ், சீசியம் பிக்கர் சைஸ், குளோரைட்டும் பிக்கர் சைஸ். ஸோ அப்போ இதோட சாலிபிலிட்டி டிஃப்ரென்ஸ் தான் அதிகம். அப்போ இதுதான் இந்த ஆர்டரில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இப்போ என்ன சொல்கிறோன்னா, ஆனையான் வந்து ஸ்மாலர் சைஸாக இருந்துச்சுன்னா, ஆனையான் வந்து ஸ்மாலர் ஆனையானாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன இருக்கும், சீசியம் ஃப்ளூரைட் இஸ் கிரேட்டர் தென் இந்த அப்போ இது எப்படி சொல்கிறோன்னா, இப்போ சீசியம் இது ஸ்மாலர் அயானாக இருந்துச்சுன்னா சீசியம் இஸ் கிரேட்டர் தென் ருபீடியம், தென் பொட்டாசியம், தென் சோடியம், தென் லித்தியம். இதே ஆனையான் வந்து லார்ஜர் ஆனையானாக இருந்துச்சுன்னா லித்தியம் இஸ் கிரேட்டர் தென் லித்தியம். அப்போ லார்ஜர் ஆனையான் இது வெயிட் பண்ணுங்கள். லித்தியம் முதல்ல வந்து ஃப்ளூரைட் ஹைட்ராக்சைடு வந்து ஸ்மாலர் ஆனையான், அப்படி இருந்துச்சுன்னா சீசியம் இஸ் கிரேட்டர். ஏன்னா இந்த ஃப்ளூரைட் வரும்போது சீசியம் தான் கிரேட்டர். அதே ஆனையான் லார்ஜர் ஆனையான் வச்சு பண்ணுறோம். லார்ஜர் ஆனையான் வச்சு பண்ணும்போது லித்தியம் இஸ் கிரேட்டர், தென் சோடியம், தென் பொட்டாசியம், தென் ருபீடியம், தென் சீசியம். இது எந்த ஆர்டரில் வரும், இது வந்து ஃப்ளூரைடுக்கும் ஹைட்ராக்சைடுக்கும். இது ஸ்மாலர் ஆனையான், ஸ்மால் ஆனையானுக்கு. இதே லார்ஜர் ஆனையானுக்கு வந்து லித்தியம் இஸ் கிரேட்டர். லார்ஜர் ஆனையான் சல்ஃபேட், இந்த சல்ஃபேட் கார்பனேட் குளோரைட்டுக்கு லித்தியம் இஸ் கிரேட்டர், தென் சோடியம், தென் பொட்டாசியம், தென் ருபீடியம், ஃபைனலாக சீசியம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, ஸோ இப்போ இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிக்ரீஸ்னால் என்ன இருக்கணும், இப்படி இருக்கணும். ஜென்ரலாக டிக்ரீஸ்னால் போகும், லித்தியம் இஸ் கிரேட்டர் தென் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், அப்புறம் சீசியம் வந்துருக்கணும். இது வந்து எந்த ஆர்டருக்கு பாசிபிள் வந்து லார்ஜர் ஆனையானுக்கு மட்டும்தான் பாசிபிள். கார்போனேட் அயான், தென் சல்ஃபைட் அயான், குளோரைட் அயான், இதுக்கு தான் இது பாசிபிள். பட் ஃப்ளூரைட் அந்த ஹைட்ராக்சைடுக்கு cesium is greater than rubidium, then potassium, then sodium, then lithium.
ஓகே. ஸோ அப்போ நான் வந்து இது கரெக்ட் கிடையாது. அதுதான் ஃபால்ஸ். சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் அஸ் அயானிக் சைஸ் இன்க்ரீசஸ், ஹென்ஸ் த என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். அப்படியா பார்த்தோன்னா பார்ப்போம். இது வந்து ஃபால்ஸ். கரெக்ட், இந்த ஃபால்ஸ் தான். ஆனால் சாலிபிலிட்டி வந்து டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை. ஓகே. ஸோ அப்போ இந்த இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இது கரெக்ட் இல்லை. தென் வந்து ட்ரூவா? இது வந்து ட்ரூ கிடையாது. இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா டிக்ரீஸ் ஆகலை, இன்க்ரீசஸும் நடக்குது, டிக்ரீசஸும் நடக்குது. ஸோ அப்போ ட்ரூங்கிறது ராங். தென் தேர்ட் ஃபால்ஸ். ஹிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஹைட்ரேஷன் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் and thus solubility increases. ஸோ அப்போ இந்த ஹைட்ரேஷன் வந்து டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுது, தென் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது கரெக்டாக அப்படின்னா இது வந்து the solubility increases. இதுவும் wrong. Then true, lattice energy decreases slightly down, இதுதான் correct, slightly down the group, while the difference in Gibbs free energy of hydration is more significant. அதாவது அது வந்து இந்த கொஞ்சம் slightly down the group decrease ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது increase ஆகுது. அதனால தான் difference the Gibbs free energy of hydration is more significant. ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 தான் அதோட ஆன்சர். என்ன நம்ம கொஸ்டினில் என்ன இருக்குது ஒருக்கா கூட கிளியராக பாருங்கள். கொஸ்டினில் என்ன இருக்குது, தந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எது கரெக்டான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தந்திருக்கிறது. சாலிபிலிட்டி இஸ் வந்து இன் குரூப் 1 காம்பவுண்ட்ஸ் இஸ் டவுன் த குரூப் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அப்படி நடந்துச்சா? இப்போ வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இது வந்து இதே வந்து அதோட ஆனையான் வந்து பிக்கர் சைஸாக இருந்துச்சுன்னா லித்தியம் இஸ் கிரேட்டர் தென் சோடியம், தென் பொட்டாசியம், தென் ருபீடியம். அதே ஆனையானோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுச்சு, கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர். சீசியம் இஸ் கிரேட்டர் தென் ருபீடியம், தென் பொட்டாசியம், தென் சோடியம், தென் லித்தியம், இந்த ஆர்டர். ஸோ அப்போ இது வந்து எது இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, the true, the lattice energy decreases slightly down the group. வந்து slightly down the group வந்து கொஞ்சம் இடையில உள்ள குரூப் வந்து lattice energy decrease ஆகிருக்கு, while the difference in Gibbs free energy of hydration is more significant. வந்து hydration இப்போ வந்து lattice energyனா என்னது, இந்த amount of energy, lattice energy இருக்கா, அந்த lattice energy இது என்னென்னா the amount of energy required to separate. இப்போ NaClனா இதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு உள்ள நம்ம அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் lattice எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ lattice எனர்ஜினா K × Q1 Q2 டிவைடட் பை R. தட் இஸ் இது வந்து சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாகவும் ரேடியஸ்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாகவும் இருக்குது. தென் ஹைட்ரேஷன் எனர்ஜி தான் இது வந்து ஹைட்ரேஷன் எனர்ஜி அப்படின்னா இப்போ H+னு ஒரு மெட்டல் இருக்குன்னா அதில் வந்து வாட்டரை நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், H3O+. அதான் the amount of heat released. amount of heat வந்து என்ன ஆகுது, ரிலீஸ். அப்போ இது வந்து எக்ஸோதெர்மிக். இது வந்து இது அப்சார்ப், தட் இஸ் எண்டோதெர்மிக். வந்து in hydration energy the amount of heat released when one gaseous ion dissolve. இந்த gaseous ion வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகி to form the infinitely dilution. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹைட்ரேஷன் என்தால்பி, ஹைட்ரேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் எக்ஸோதெர்மிக். பட் lattice என்தால்பி இஸ் எண்டோதெர்மிக். அப்போ lattice எனர்ஜி படி பார்த்தோம்னா ஸ்லைட்டில் அந்த கீழே போக போக கம்மியாக ஸ்லைட்லி டவுன் ஆகுது, அதுக்கு அடுத்து அதோட வந்து ஹைட்ரேஷன் எனர்ஜி போகும்போது அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் அதோட ஆன்சர். ஓகே. ஸோ இது வந்து ட்ரூ தான். ஆனால் சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப், பட் அயானிக் சைஸ் வந்து இன்க்ரீசஸ். இது வந்து ராங். ஏன்னா lattice வந்து இந்த அயானிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் அப்படின்னா இல்லை. ஓகே. ஸோ இது ராங். ஏன்னா இந்த சாலிபிலிட்டி வந்து டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அயானிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நாட் கரெக்ட். ஸோ அப்போ கரெக்ட் வந்து 4. Then question number 14 வந்து melting point of group 13 elements. எதெல்லாம் group 13 elements அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா boron, then aluminium, boron, aluminium, gallium,
இண்டியம் தென் தேலியம். இதுதான் குரூப் 13 எலமெண்ட்ஸ். ஸோ இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்க்குறோம். மெல்ட்டிங் பாயிண்ட். ஸோ the melting point of group 13 elements does not show clear trend down the group. ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளியர் டவுன் த குரூப் போகும்போது வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியரான இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எதுனால அப்படின்னு பார்க்குறோம். இப்போ என்ன பார்க்குறோம், குரூப் 13 எலமெண்ட்ஸ் இந்த இருக்குது, அந்த 13 குரூப்பில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் பார்க்கும்போது நம்மளால் அது வந்து அது ஒரு கிளியர் டவுன் த குரூப் போகும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு போரான்னா ஃபஸ்ட் இருக்குது. போரான் ஷோஸ் அல்லோட்ரோபிக் ஃபார்ம். போரான் வந்து ஷோஸ் அல்லோட்ரோபிக் ஃபார்ம். அதுதான் அது ஒரு ரீசனாக. அதுதான் போரான் அண்ட் கேலியம். போரானும் கேலியமும் have unusual structures while aluminum, indium and thallium have closed packed metal structure. Then solid gallium is less dense. ஓகே, ஸோ தந்திருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல போரான் பற்றி பார்க்கும்போது போரான் has an extremely high melting point. இதுக்கு வந்து என்ன இருக்கும், ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். அதோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி 2350 கிலோஜூல். இந்த கெல்வின் வந்து 50 கெல்வின். அப்போ என்னன்னு சொல்கிறாங்க, 2350 கெல்வின் டியூ டு வெரி ஸ்ட்ராங். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். தென் 3D கோவலன்ட் ஸ்ட்ரக்சர் கம்போஸ்ட் இன் தி B12 ஐகோசாஹீட்ரல் யூனிட். அப்போ போரான் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். அதோட வேல்யூ வந்து 2350 கெல்வின். ஓகே, தென் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான 3D கோவலன்ட் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். அது வந்து கம்போஸ்ட் ஆஃப் B12 ஐகோசாஹீட்ரல் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து போரானோட மெல்ட்டிங் பாயிண்ட் வேல்யூ என்னது வந்து 2350 கெல்வின். ஓகே, நெக்ஸ்ட்டு கேலியம். அதுக்கு அந்த கேலியம், இந்த கேலியம் is the unusually low melting point. இது வந்து அன்யூஷுவல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்களா, ஏன்னா இது வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், இது லோ மெல்ட்டிங் பாயிண்ட். அதோட வேல்யூ என்னன்னா அப்ராக்சிமேட்லி 303 கெல்வின். 303 Kelvin தான் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் கிறிஸ்டல் lattice கன்சிஸ்ட் ஆஃப் discrete calcium 2. இந்த நாட் கால்சியம், gallium 2 டைம்ஸ் gallium இருக்கணும். அதுதான் gallium 2 டைமர்ஸ் rather than difficult metallic bonds making it easy to melt. ஸோ அப்போ ரெண்டுனா சேர்ந்தாதான் ஈஸியாக மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்னென்னா Ga2 டைமர் rather than difficult metallic bond making it easy to melt. ஓகே, ஸோ அப்போ அந்த கேலியமோட மெல்ட்டிங் பாயிண்ட், இந்த லோ மெல்ட்டிங் பாயிண்ட் வேல்யூ வந்து 303. தென் அடுத்து இருக்கக்கூடிய அலுமினியம், தென் இண்டியம், தென் தேலியம். இதோட வேல்யூ வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ. ஏன்னா இப்போ அலுமினியத்துக்கு வந்து 933 கெல்வின் இருந்துச்சுன்னா இண்டியம் வந்து 430 கெல்வின். தென் இதுக்கு 576 கெல்வின். ஸோ அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுதான் 303 இருக்குது. கேலியம் 303 இதுக்கு வந்து அதிகமாக இருக்குது, இது லோவாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த அலுமினியம், இண்டியம், தேலியம் ஸ்டாண்டர்ட் க்ளோஸ்டு பேக்டு மெட்டாலிக் கிறிஸ்டல். இது என்னன்னு சொல்கிறோம், க்ளோஸ்டு பேக் மெட்டாலிக் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அடுத்து லைக் ஃபேஸ் சென்டர் கியூபிக். இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஃபேஸ் சென்டர் கியூபிக் ஆர் ஹெக்ஸஹான் closed pack HCP closed pack leading to more regular metallic bonding behavior அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ போரான் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், கேலியம் லோ மெல்ட்டிங் பாயிண்ட், ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து அலுமினியம், இண்டியம், தேலியம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மெல்ட்டிங் பாயிண்ட் ரேஞ்ச் தான். இது வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக் structure, then hexagonal close packing is more regular metallic bonding behavior. Okay, then இப்போ இதுக்கு கிராஃப் பார்த்தோம்னா, இதுக்கு கிராஃப் பார்க்குறோம். இதுக்கு ஒரு கிராஃப் பார்க்குறோம். வந்து இதில் வந்து போரான் இருக்குது, போரான், தென் அலுமினியம், தென் கேலியம், தென் இண்டியம், இது கேலியம், இண்டியம், தென் தேலியம். ஓகே, ஸோ இது 1000, தென் இங்கே 2000, இங்கே 3000 இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம போரான், தென் அலுமினியம், கேலியம்,
இண்டியம் டேலியம். ஸோ அப்போ போரானோட மெல்டிங் பாயிண்ட் வேல்யூ வந்து 2350, அலுமினியம் 933 கெல்வின், கேலியம் 303, தென் இண்டியம் 430 கெல்வின், தென் டேலியம் 576 கெல்வின். ஸோ அப்போ போரானில் என்ன இருக்குது 2300 சம்திங், தென் கேலியம் இல்லை அலுமினியம்க்கு 900 சம்திங். ஓகே, தென் கேலியம் 303, தென் இந்த கேலியம் இது வந்து வெயிட், இது கேலியம், தென் இன்டியம் வந்து 403, தென் டேலியம் 576, டேலியம் வந்து 576. அப்போ கிராஃப் எப்படி போகுது, இப்படி வருது. ஓகே, ஸோ அப்போ போரானுக்கு அதிகம், அடுத்து வந்து கேலியம் வந்து கம்மியாகுது, இந்த அலுமினியம் கம்மியாகுது, கேலியம் ரொம்ப கம்மியாகுது, அடுத்து ரிமைனிங் கூடிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதை ஆர்டரில் எப்படி எழுதிக்கலாம், போரான் ஃபஸ்ட்டு என்ன கிரேட்டர், போரான். ஓகே, தென் அலுமினியம், அடுத்து என்னது கிரேட்டராக இருக்குது, தென் டேலியம், அடுத்து இண்டியம், ஃபைனலாக தான் என்னது கேலியம், மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர். ஸோ அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வந்து, அதனால தான் போரான் அண்ட் கேலியம் ஹாவ் அன்யூஸ்வல் ஸ்ட்ரக்சர், பிகாஸ் போரானுக்கு மெல்டிங் பாயிண்ட் என்னது 2350, இதுக்கு வந்து 303. அப்போது அன்யூஸ்வல் ஸ்ட்ரக்சர் தானே, ஒயில் ஹெல் க்ளோஸ்டு பேக்ட் மெட்டல் ஸ்ட்ரக்சர், இது கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ தான் அது கரெக்டு. தென் இது வந்து அல்லோட்ரோபிக் ஃபார்ம் கிடையாது. தென் சாலிட் கேலியம் இஸ் லெஸ் தென் இது ராங். தென் டி பிளாக் கான்ட்ராக்ஷனில் வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 15. Lanthanides commonly show an oxidation state +3. However, the oxidation state of +2 and +4 are also observed. Which reasoning justify the observation? ஸோ காமனாக லேந்தனைடுக்கு வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 தான், இது கரெக்ட். ஓகே, ஸோ லேந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸுக்கு காமனான ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஓகே, தென் ஹவவர் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் +2வும் +4ம் நம்ம எடுக்கிறோம். எதுக்காக அதை எடுக்கிறோம்னா, low value of first 3 ionization energy இல்லை, இது வந்து wrong. Almost identical behavior is obtaining noble gas configuration, then half are completely filled F shell. இந்த கான்ஃபிகரேஷனுக்காக தான் நம்ம வந்து இதை +2ஆகவும் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லையும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், lanthanides are exhibit வந்து +2 and +4 oxidation state due to extra stability associated with empty F shell. Wait. அப்போ வந்து இப்போ lanthanides இருக்குது. இந்த lanthanides-ல 4F0 அப்படின்னா அது வந்து சீரியம் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கு. +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தால் அது F0 கான்ஃபிகரேஷன். F0னா என்னது, ஸ்டேபிளான நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். இது வந்து F0. இதே வந்து இந்த இப்போ Fல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், இல்லை 7 சப்செல் இருக்கும். இல்லை எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ அப்போ 14 எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணுவோம். அப்போ F0ங்கிறது வந்து எம்டியும் F4ங்கிறது வந்து F7 வந்து ஹாஃப் ஃபில்டு, தென் F14ங்கிறது ஃபுல்லி ஃபில்டு. அப்போது வந்து 4F0னா சீரியம் ப்ளஸ் வந்து 4F0 இருக்கும்போது அது ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, தென் வந்து டெர்பியம் +4ங்கிறது வந்து செனான் 4F7 ஹாஃப் ஃபில்டு, இது ஹாஃப் ஃபில்டு. ஓகே, தென் இந்த யூரோப்பியம் +2ங்கிறது இந்த செனான் 4F7, இது வந்து என்னது ஸ்டேபிள் ஹாஃப் ஃபில்டு. ஓகே, தென் இந்த எட்ரிபியம் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதில் வந்து செனான் 4F14. அப்போ இது வந்து ஸ்டேபிளான கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ அப்போது ஹாஃப் ஃபில்டுக்கு என்ன வந்திருக்கு, இப்போ ஹாஃப் ஃபில்டாக இருந்துச்சுன்னா வந்து 4F இந்த +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதுவும் ஹாஃப் ஃபில்டு தான், +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது கம்ப்ளீட்லி ஃபில் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ அப்போது இந்த மாதிரி இது வந்து F0 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஸ்டேபிளான நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். இப்போ வந்து
இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா F0 இஸ் எம்டி தென் F7 half filled. ஸோ அப்போ வந்து இன் லேந்தனைட்ஸில் +3 வந்து காமனான ஸ்டேட் தான். ஓகே, காமன் ஸ்டேட் பிகாஸ் சம் ஆஃப் த ஃபஸ்ட் 3 அயனைசேஷன் எனர்ஜி இஸ் பேலன்ஸ்டு பை த ஹைட்ரேஷன் அண்ட் எனர்ஜி அட் த லேட்டஸ்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் வந்து எதனால வந்து +2 இது வந்து காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக +3 இருந்தாலும் +2ம் +4 எதுக்காக இதை வந்து எடுக்கிறோம்னா வந்து எதுக்காக அப்சர்வ் பண்ணுறோம்னா வந்து அந்த +4 வந்து ரீச் பண்ணோன்னா வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ரீச் பண்ணலாம். தென் +4 இந்த ஹாஃப் வந்து ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் தென் கம்ப்ளீட்லி ஃபீல் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த ஸ்டேட் வந்து வேரி ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யூரோப்பியம் +2 இருக்கும்போது அது ஹாஃப் ஃபில்டு. ஓகே, தென் எட்ரோபியம் +2 இருக்கும்போது ஃபுல்லி ஃபில்டு. தென் இந்த சீரியம் 4+ இருக்கும்போது 4 தட் இஸ் எம்டி. ஓகே, தென் டர்பியம் 4+, டர்பியம் 4+ இருக்கும்போது யூரோப்பியம் என்னது +2 இந்த 4+ இருக்கும்போது ஹாஃப் ஃபில்டு. ஓகே, தென் சீரியம் தென் எட்ரிபியம். ஓகே, ஸோ இதுதான் இதை ரீச் பண்ணுறதுக்காக தான் அது வந்து அதோட ஸ்டேட் வந்து வேரி ஆகுது. ஓகே, ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 அப்டைனிங் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஹாஃப் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்ட் எஃப் ஷெல். ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோவில் ஒரு 5 கொஸ்டின்ஸை பார்த்து இந்த அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.